வணக்கம். நான் தமிழன்பன். கடந்த ஒரு மாத காலமாகவே தமிழ்நாடு அரசியலில் விஜய் பற்றியும் அவருடைய கட்சியினர் பற்றியும் கரூர் கொடுநேர்ச்சி பற்றியுமே தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வந்தது. எல்லோரும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லா கட்சிகளும் அது குறித்து பேசுவது, அது குறித்து அதனுடைய வழக்கு விசாரணை இது தொடர்ந்து கடந்த ஒரு மாதம் 30 நாட்களுமே தொடர்ந்து அந்த ஒரு செய்தி மட்டுமே தமிழ்நாடு அரசியலில் பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டு மாவட்டமாக முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்கிறார். எவ்வளவோ விஷயங்கள் நடக்கின்றன. அவை அனைத்தும் பின்னால் போய், அவை முன்னுக்கு வராமல் எல்லாம் பின்னால் போய் எல்லோரும் விஜய் கட்சி, விஜயினுடைய நிலை, விஜய் அடுத்து என்ன செய்வார், விஜய் கட்சியை கிளக்கப் போகிறார், விஜய் மீண்டு வரப்போகிறார், இப்படி பல்வேறு விஜய் பற்றியே தொடர்ந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். விஜயும் அந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வு குறித்து பெரும் குழப்பத்திலிருந்து ஒரு வழியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் அழைத்து ஆறுதல் கூறி, அதனால் பல எல்லல்களை, கேலிகளை, கிண்டல்களை சந்தித்தாலும் ஆறுதல் கூறிவிட்டு அதோடு அந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரு முடிவுரை எழுதிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர தொடங்கிவிட்டார்கள். அது அவர்களுடைய நெல்மணிகள் பாதிக்கப்பட்டுவிட்டன, மழையால் நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டு விட்டன என்கிற ஒரு அறிக்கையின் மூலம் ஒரு பொதுத்தளத்துக்கு வந்தது போல் ஒரு தோற்றமும், கட்சிக்குள் ஒரு 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்து கட்சி வேகமாக செயல்பட தொடங்கிவிட்டது என்கிற ஒரு தோற்றத்தையும் உருவாக்கிவிட்டார்கள். இதனால் இந்த கடந்த ஒரு மாதமாக நிலவி வந்த ஒரு விஜய் குறித்த விஷயங்கள் அனைத்தும், பேசப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இவர்கள் ஒரு முழுமையான அரசியலுக்குள், அதாவது முடங்கி கிடக்காமல் வெளியில் வந்தவுடன் அது பின்னால் போக ஆரம்பித்து விட்டது. வழக்கமாக விஜய் செயல்படாமல் இருக்கும்போது அவரை பற்றி பேசிக்கொண்டதும், விஜய் செயல்பட ஆரம்பித்ததும் அந்த செய்தி சின்ன செய்தியாகி கொண்டே இருக்கிறது. இன்று அது குறிப்பாக இன்று அக்டோபர் 30 பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய நினைவு நாள் என்பதால் இன்று முழுக்க அது குறித்த செய்திகள் பெரிதாகி கொண்டிருக்கிறது. அதைவிட கடந்த ஒரு மாதமாக இந்த சிக்கலின் காரணமாக அமைதியாக இருந்த அதிமுகவினுடைய உட்கட்சி குழப்பங்கள் மீண்டும் இன்று வெடித்து வெளியே வர தொடங்கிவிட்டன. அதிமுகவை பொறுத்தவரை அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது அதிமுகவின் மூத்த பங்காளியான பாஜகவின் செயல் திட்டமாக இருந்தாலும், அதை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு இடையூறுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருந்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதமாக தன்னுடைய இடத்தை விட்டுத்தர முடியாது என்று பிடிவாதமாக இருப்பதும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் பாடுபட மாட்டோம் என்று டிடிவி தினகரன் போன்றவர்கள் தீவிரமாக எதிர்ப்பதும் இந்த பிரச்சனை முடியாமல் இழுத்து கொண்டே போவதற்கு பெரிய காரணமாக இருந்தது. இவை வெளியில் வந்த சில விஷயங்கள், அதாவது எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் பாடுபடுவோமா என்று டிடிவி தினகரன் சில பேட்டிகளில் சொன்னது வெளியில் வந்த, அங்கு உள்ளுக்குள் நடக்கிற ஒரு 100 விழுக்காடு செய்திகளில் ஒரு 5 விழுக்காடு என்று வைத்துக்கொள்ளலாம். மீதி வெளியில் தெரியாமல் பல மாற்றங்கள் அந்த கட்சிக்குள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாள்தோறும் அது குறித்தான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது அந்த வட்டாரத்துக்குள் ஊடகங்களை பொறுத்தவரையிலும், பொதுமக்களை பொறுத்தவரையிலும் அந்த நேரத்தில் எது பெரிதோ அதை மட்டுமே கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதால் இந்த விஷயங்கள் கடந்த ஒரு மாத காலம் விஜய் கட்சியை பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருந்ததால் அதிமுகவில் நடக்கிற குழப்பங்கள் பற்றி வெளியில் தெரியாமல் இருந்தது. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதிமுகவின் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பெரிய அண்ணனாகிய பாஜக டெல்லி தலைமை இப்பொழுது முழுக்க நவம்பர் 6, 11 ஆகிய தேதிகளில் நடக்கவிருக்கிற பீகார் சட்டமன்ற தேர்தலில் கவனத்தை செலுத்தி வருகிறது. அங்கு பரப்புரைகள், வேட்பாளர் தேர்வு, முதலமைச்சர் தேர்வு என்று ஏகப்பட்ட செய்திகள். இப்போ இன்னும் ஒரு மாத காலம், இன்னும் 15 நாட்கள் முழுக்க அதில் தான் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு விஷயம் பேசிக்கொள்ளலாம் என்று உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார், அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார். அதுவரை தமிழ்நாட்டு அரசியலில், அதுவும் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு நகர்வுகள் பெரிதாக இருக்காது என்று வெளியில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் அப்படி அல்ல. நாள்தோறும் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தைகளும் சண்டைகளும் போய்கொண்டேதான் இருந்தன. அதன் வெளிப்பாடாக அதிமுகவுக்குள் எடப்பாடி பழனிசாமி அணியில் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் ஒரு
பொறுப்பொருளை எழுப்பி அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், அதற்கு நான் கெடு விதிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பின்பு நான் கெடுவெல்லாம் விதிக்கவில்லை, பேச தொடங்க வேண்டும் என்றுதான் சொன்னேன் என்று சொன்னார். ஆனாலும் அவர் அந்த ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்தால்தான் அதிமுக வலுப்பெறும் என்கிற கருத்தில் உறுதியாக இன்னமும் இருக்கிறார். அதற்கேற்ப செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடுத்த கட்டமாக இன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் அவர் ஒரே மகிழ்ச்சியில் பயணித்து மதுரையிலிருந்து பசுமொன்றுக்கு வந்தார் என்பது இப்பொழுது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி. இது இன்னும் அடுத்த கட்டமாக இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து சசிகலா அவர்களை சந்திக்கக்கூடும் என்றெல்லாம் செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் அதே பசுமொன்றுக்கு முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரும் ஒன்றாக வருகிறார்களா, அது பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது என்றால் அது எனக்கு தெரியாது, தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன் என்றார். இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவர், நான் ஆளுமை மிக்க தலைவர் என்று சொல்லிக்கொள்ளும் அவர், செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு காரில் ஒரு மகிழுந்தில் பயணிக்கிறார்கள் என்பது அப்படியா எனக்கு தெரியாது என்கிறார். அப்போ அவர் முதலமைச்சராகவும் அவர் சரியில்லாமல் அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருந்தார். இப்பொழுது ஒரு கட்சி தலைவராகவும் இது முன்கூட்டியே தெரிந்தோ அல்லது தெரிந்தும் அது குறித்து பேச முடியாது என்கிற இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. எப்படி இருப்பினும் பொது தளத்தில் அவர் ஒரு தகுதியற்ற தலைவர் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக இந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பீகாரில் நடந்தது போல தமிழ்நாட்டிலும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை அமல்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அதாவது என்னவென்றால், இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தேதியில் நாம் யாரும் வாக்காளர் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள எந்த வாக்காளர் இல்லை. இப்பொழுது அவர்கள் புதிதாக தொடங்குகிற அந்த கணக்கெடுப்பில் அவர்கள் கேட்கிற விவரங்களை எல்லாம் கொடுத்தால்தான் நம்ம வாக்காளராகவே முடியும் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த வாக்காளர் பட்டியலை மொத்தமாக முடக்கி வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்பொழுது சட்டப்படி நாம் வாக்காளர் இல்லை. இப்பொழுது அவர்கள் வந்து வீடு வீடாக கணக்கெடுக்க போகிறார்கள். இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அந்த கணக்கெடுப்பில் நாம் அவர்கள் கேட்கிற ஆவணங்களை கொடுத்து அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் வாக்காளர்கள் என்பதுதான் இன்றைய யதார்த்தம். இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன, நிறைய சதிகள் இருக்கின்றன. இந்த திருத்தம் என்பதே சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை இல்லாமல் செய்து வெவ்வேறு காரணங்களை சொல்லி அவர்களிடம் சரியான ஆவணங்கள் இல்லை என்று சொல்லி சில லட்சம் வாக்குகளை பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்சம் வாக்குகளை நீக்கியது போல் தமிழ்நாட்டிலும் செய்யக்கூடும் என்கிற அச்சத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தீவிர தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வந்தவுடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு எதிராக பேசிவிட்டு அதற்காக அந்த தமிழ்நாடு வெறும் திமுக மட்டும் பேசினால் சரியாக இருக்காது என்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு விஜய் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது விரைவில் நடக்கவிருக்கிறது. முதலமைச்சர் சொன்ன அதே நாளில் அதிமுக இதை முழு மனதுடன் வரவேற்கிறது என்று ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையை வெளியிட்டவர் யார் என்றால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். ஜெயக்குமார் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் அவருடைய பகுதிகளில் ஏற்கனவே நடந்த சில வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை எல்லாம் சொல்லி அந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை எல்லாம் திமுக தான் செய்தது போல் என்கிற ஒரு தோற்றத்தை அந்த அறிக்கையிலே சொல்லி அவர் முன்னாள் அமைச்சராக கூட இருந்திருக்கிறார். வாக்காளர் பட்டியல் அதை கையாள்வது, அதை பயன்படுத்துவது எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஆணையத்தின் முழுமையான அதிகாரம் என்பது டெல்லியில் தான் இருக்கிறது என்பது புரியாமல் அவர் ஏதோ திமுக அந்த குளறுபடிகளை எல்லாம் செய்தது, நாங்கள் அதுக்காக நிறைய போராடினோம், நீதிமன்றம் போனோம் என்றெல்லாம் சொல்லி வாக்காளர் பட்டியலில் குழப்பம் இருக்கிறது. அதற்கு இந்த தீவிர திருத்தம் என்பது சரியான ஒரு நடைமுறை தான். அதனால் அதிமுக இதை முழு மனதுடன் வரவேற்கிறது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது திமுக எதிர்க்கிறது என்ற உடனே அதிமுக முழு மனதுடன் வரவேற்கிறது என்றுடன் இது திமுக எதிர்ப்பு, அதிமுக ஆதரவு என்ற எல்லா இடங்களிலும் செய்திகள் வந்தன. அதில் வெளிப்படாத செய்தி என்னவென்றால், இந்த செய்திக்கு இந்த அதிமுகவின் பிரதிநிதியாக அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரதிநிதியாக ஜெயக்குமார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பார் என்றால் அது அதோடு நின்றிருக்க வேண்டும் அல்லவா?
ஆனால் இல்லை, அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை வரவேற்கிறோம் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெறவிருக்கிறது, அதனால் அதிமுக நிர்வாகிகள், மாவட்ட கழக, ஒன்றிய கழக, பேரூராட்சி கழக, வார்டில் உள்ளவர்கள் எல்லோரும் விழிப்புடன் இருந்து அந்த அதிகாரிகள் சரியாகத்தான் அந்த வேலைகளை செய்கிறார்களா என்பதை கண்காணியுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதில் கூட ஒன்றிய தேர்தல் ஆணையம் இந்த நிகழ்ச்சியை, இந்த திருத்தத்தை முன்னெடுத்தாலும் அதில் செயல்பட போகிறவர்கள் கிட்டத்தட்ட 70,000 பேர் செயல்படவிருக்கிறார்கள், அந்த திருத்த வேலைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் தான் என்பதால் மாநில அரசு நினைக்கக்கூடிய தவறுகள் வந்துவிடக்கூடும் என்கிற ஒரு கருத்தை உருவாக்கும் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டார். அதாவது அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் என்றால் அதற்கு முன்பாக ஜெயக்குமார் ஏன் அவசரப்பட்டு அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் என்ற கேள்வி இயல்பாக எழும். அந்த கேள்வியை பின்தொடர்ந்து செல்ல போனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாதத்தை எதிர்த்து செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக கழக குரல் எழுப்பியது போல் அதிமுகவிற்குள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் கழக குரல் எழுப்பி வருகிறார் என்று தெரிய வருகிறது. அவர் இந்த விஷயத்தில் இப்பொழுது அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் நாம் வலிமையாக தேர்தலை சந்திக்க முடியும். ஒருங்கிணையாவிட்டால் மக்களுக்கு நம் மீது நம்பிக்கை இருக்காது, அதனால் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் இந்த ஒரு மாத காலத்தில் விஜய் பற்றியே எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னேன் அல்லவா, அதுபோல் நாம் பொதுமக்கள் மட்டுமல்ல, ஊடகங்கள் மட்டுமல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொடி பறக்குது என்று குமாரபாளையம் கூட்டத்தில் சொல்ல ஆரம்பித்தார். விஜய் கொடி பறப்பதை ஒரு முன்னாள் முதலமைச்சர், 40 ஆண்டு பெரிய கட்சியாக இருக்கிற ஒரு அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொன்னவர் நேற்று முளைத்த காலனான விஜயை பெரிதாக நினைத்து பேச தொடங்கிவிட்டார் என்பது அவருடைய தகுதியின்மையும் பெரிய ஒரு கேலி கிண்டல்களை, எல்லல்களை சந்தித்தது. மற்றவர்களும் அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, எடப்பாடி இப்படி செய்யலாமா என்று அதை விமர்சனம் செய்தார்கள். அதற்கு அடுத்து வந்த தகவல், அந்த கொடியை பிடித்தவருமே அதிமுக காரர் தான். அதிமுக காரரை வைத்து விஜய் கட்சி கொடியை பிடிக்க வைத்து விட்டார்கள். விஜய் கட்சியோடு கூட்டணி என்றால் மக்கள் எழுச்சி கொண்டு அதிமுகவை ஆதரித்து விடுவார்கள் என்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஈடுபட்டார். அது அவருக்கே ஒரு பெரும் பின்னடைவாக மாறிவிட்டது என்பதுதான் யதார்த்தம். ஏனெனில் விஜய் கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் அவரை நம்பி அதிமுக போன்ற ஒரு வலிமையான இயக்கம், ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை கையில் வைத்திருக்கிற இயக்கம் பின்னால் செல்லலாமா என்கிற எதிர்மறை கருத்துக்கள் தான் பெரும்பாலும் வெளிப்பட்டன. அதுதான் உண்மையும் கூட. ஏனெனில் இன்றைக்கும் அதிமுகவிற்கு இருக்கிற வலிமை என்பது மாநகர, நகர, ஒன்றிய, கிராம அளவில் அந்த கட்சிக்கு உள்ள கட்டமைப்பு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதே தவிர வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. விஜய் கட்சிக்கு சுத்தமாக கிடையாது. விஜய் கட்சி ஒரு கட்சி அமைப்பாக எவ்வளவு பலவீனமாக, அதாவது கட்சி அமைப்பாகவே இல்லை என்பது கரூர் நிகழ்ச்சியின் விளைவாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அந்த கட்சியில் விஜய்க்கு அடுத்து புஷி ஆனந்த் தெரிந்தார், அதற்கடுத்து பெரும் பணக்காரரான ஆதவ் அர்ஜுனா தெரிந்தார், அதற்கு பிறகு நிர்மல்குமார், அருண்ராஜ் என்று ஒரு சிலர் தெரிந்து கொண்டிருந்தார்கள். இவை எல்லாமே கூட எழுத படிக்க தெரிந்த ஒரு செய்திகள் வாசிக்கிற, செய்திகள் பார்க்கிறவர்களுக்கு தெரிந்ததானே ஒழிய வெகு மக்களுக்கு தெரிந்தவர்கள் கிடையாது. வெகு மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அடுத்தது விஜய் கட்சியில் புஷி ஆனந்த் மட்டும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருந்தார். அப்படித்தான், அதுதான் அந்த கட்சிக்குள் ஒட்டுமொத்தமாகவே அவ்வளவுதான் இருக்கிறது என்பது அந்த கரூர் முயற்சியின் விளைவாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் அடுத்த கட்ட தலைவர்களே அங்கு கிடையாது, முகம் தெரிந்தவர்கள் கிடையாது, அவர்கள் இயங்குவதும் கிடையாது என்பது அதில் வெளிப்பட்டு விட்டது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளராக ஒரு பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் முகம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் புரிதல் அற்றவர்களாக விஜய் என்கிற ஒரு மாய பிம்பத்தை நம்பி வந்தவர்களாக மட்டுமே இருப்பதால் ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட போது அனைவருமே திகைத்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் முடங்கிவிட்டார்கள்.
விஜயே முடங்கிவிட்டார். அதைத் தொடர்ந்து அவருடைய கட்சியில் முகம் தெரிந்த அனைவரும் முடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. நடந்த உண்மை, மக்கள் பார்த்து கொண்டிருந்த உண்மை இது. அப்படிப்பட்ட விஜய் கட்சியை நம்பினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விஜய் கட்சி விஜய் கொடி பறந்தது, தன்னுடைய கூட்டத்தில் விஜய் கட்சியின் கொடி பறக்கிறது என்பதோடு திமுக பதட்டமாகிவிட்டது, எதிர்கட்சிகள் பதட்டமாகிவிட்டன என்றெல்லாம் அவரே பேச ஆரம்பித்து விட்டார். அந்த ஒரு பக்கம், இந்த பக்கம், அதாவது விஜய் என் பக்கம் வந்து விடுவார், நான் பலமாகி விடுவேன் என்று அவர் ஒரு பிம்பத்தை கட்டி கொண்டிருந்தாலும் 30 நாட்களுக்கு பிறகு மௌனம் கலைத்த விஜய் கட்சியினர் நேற்று பேட்டி கொடுக்கும் பொழுது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கரூர் நேர்ச்சிக்கு முன்பாக என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதுவே இப்பொழுதும் தொடர்கிறது என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அதன் மூலம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, அதாவது கூட்டணி யார் வேண்டாலும் வரலாம், விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருப்பதாக நேற்றைய பேட்டிகள் சொல்கின்றன. அப்படியானால் இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இடம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் அவர் தன்னைத்தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்கிறவர் விஜய் முதலமைச்சராக்கப்பட விடுவாரா என்றால் இல்லை. ஒரு பக்கம் இதுபோல் விஜய் தன் பக்கம் வந்து விடுவார், நான் வலிமையாகி விடுவேன் என்கிற பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் அவருடைய கட்சிக்குள்ளே அவர் பலவீனமாகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நடந்த நிகழ்வாக இருக்கிறது இந்த ஒரு மாதத்திற்குள். அதனுடைய ஒரு சிறு வெளிப்பாடு தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய அறிக்கையும், இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரே காரில் பயணித்ததும் இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. இது போக போக நாம் முன்பே சொன்னது போல் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதனுடன் கூட்டணி வைப்பது பலன் தரும் என்கிற பாஜகவின் ஒற்றை கருத்தை வைத்துக்கொண்டு, அல்லது அதிமுகவில் உள்ள பல பிரிவுகளும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பெயரில், அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மாவட்ட செயலாளர் நியமிக்கிறார், ஒன்றிய செயலாளர் நியமிக்கிறார், பல்வேறு அணிகளுக்கான செயலாளர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறார். டிடிவி தினகரன் அவர்கள் தனியை கட்சியாகவே வைத்திருக்கிறார். இவர்கள் இருவரும் கூட்டணி என்ற பெயரிலாவது இதற்குள் வந்துவிட வேண்டும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்பது பாஜகவின் கணக்காக இருக்கிறது. அவர்கள் எந்த வடிவில் உள்ளே வந்தாலும் நமக்கு ஆபத்து என்பது எடப்பாடி பழனிசாமியின் கணக்காக இருக்கிறது. அதனால் அவர்கள் வரவை அவர் ஏற்கவே இல்லை என்றால் வெளிப்படையாக டிடிவி தினகரன் சொன்னதுதான் மறைமுகமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடாது என்பதை ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் வெளிப்படையாக சொன்னார், இவர்கள் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இதில் பெருந்தன்மையாக சசிகலா அவர்கள் மட்டும் ஆட்சிக்கு எடப்பாடி இருக்கட்டும், அவரையே முதலமைச்சர் வேட்பாளராக வைத்து தேர்தலை சந்திப்போம் என்கிற கருத்தை வெளியிட்டதாகவும், அதையே திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஏற்கவில்லை என்றும் அந்த கட்சிக்குள்ளான தகவலாக இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த தலைவர்கள் சொல்வதனால் இவர்களை சொல்கிறார்கள், அவர்களை ஏற்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இப்படியே போனால் தேர்தலில் நாம் எந்த தொகுதியிலும் கட்டுத்தொகையை கூட வாங்க முடியாது என்கிற யதார்த்தத்தை பாஜகவும் புரிந்து வைத்திருக்கிறது. அதனால் இவர்களை ஒருங்கிணைக்கும் வேலையை இவர்கள் மென்மையாக உங்களுக்குள் பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாஜக பீகார் தேர்தலுக்கு பிறகு அதிரடி நடவடிக்கைகள் இறங்கக்கூடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய அறிக்கையும் இன்றைய நிகழ்வுகளும் வெளிப்படுத்துகின்றன. இதன் மூலம் தெரிகிறது என்னவென்றால் எடப்பாடி பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறார், எதிரணியர் பலமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தெரிய வரும் கருத்து. இன்னும் என்ன நடக்கிறது என்பதை போக போக பார்ப்போம். நன்றி.